உங்களை வெட்டினாதான் எனக்கு காசு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஏய், யாரோட வேலை இது? ஏன் வயசான தாத்தா, நான் தான் அதை பண்ணேன். ஏய், நீ என்ன சொன்ன? யாரை பார்த்து வயசான தாத்தான்னு சொன்ன? ஒடே, இங்க என்னதாண்டா நடக்குது? நாங்க போயிட்டு வரோம் லோகர்வேக். ஒடே, ஓடாதடா, நில்றா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. அது இல்லைன்னா என்னால வேலை செய்ய முடியாதுடா. குடுக்கடா. அவனால வேகமா ஓடி வர முடியாது. ஓடாட ப்ளோ. ஆமா, இவங்களை பார்த்து கத்துக்கோ. முடிஞ்சா எங்களை புடி. வேணாடா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு நீங்க இப்ப பார்க்கதாண்டா போறீங்க. அவனுக்கு கோவம் ரெண்டு வந்துருச்சு. பேரும் இப்ப மேல போக போறீங்கடா. ஆஹா, என்னதுடா இது? இதுல புல்லட் காலியா? உங்களுக்கு இத்தனை புல்லட்டை வேஸ்ட் பண்றதே முதல்ல தப்புடா. சரி, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அடே திமிரு பிடிச்சவங்களா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ற மட்டும் பாருடா. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த காட்டை காப்பாத்துறதுக்கும் லோகர்விக்க ஓட விடுறதுக்கும் கரடி சகோதரர்களான நாங்க இருக்கோம். டேய், அவன் முடிச்சுட்டான் பாடுறான். ஹேய், ஒன்னதான் லோகர்விக் மரம் வெட்டுற மாதிரி உன்னை வெட்டிட்டோம்ல. ஹலோ பாஸ், நான் நிறைய மரங்களை வெட்டுவேன், என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தான் தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்ல. ஓ நிஜமாவா? இததான் பல மாசமா சொல்றேன். ஒழுங்கா இந்த மாசம் கோட்டாவை நீ முடிக்கல, அதுக்கப்புறம் வேலை விட்டு தூக்கிடுவேன். ஆனா பாஸ், எல்லாமே போச்சு. என் வேலையும் போச்சு. என்னோட கோட்டாவை நான் அடையவே முடியாது போல இருக்கு. எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியதுதான். ஆமாண்டா அண்ணா. லோகர்விக் கேட்ச். டேய் அண்ணா, லோகர்விக் ஏன்டா அழுதுகிட்டே போறோம்? தெரியலையே. வாடா, நம்ம போய் பார்க்கலாம். அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீ கொஞ்சம் கீழே குளிரியா? ஹலோ விக், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீ சந்தோஷமா இரு. என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. மரம் வெட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்க போறாங்களாம். அதுல ஒண்ணு நான் சேர்த்திருக்கேன். என்ன சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. என்னோட பாஜி எவ்வளவு நல்லவரா இருக்காரு. நான் உங்களை போய் தப்பா நடிச்சிடு. அப்புறம் மேல சொல்லுங்க பாஸ். நான் அந்த ட்ரைனிங்ல வேற என்னலாம் கத்துக்கலாம்? சட்டவிரோதமானது. நீங்க இப்போ சட்டவிரோதமானதுன்னா சொன்னீங்க. நிஜமாவா? அப்படின்னா சட்டவிரோதமா அந்த கரடிகளை எப்படி தூக்குறதுன்னு நம்ம கத்துக்கலாமா? சரியா சொன்ன. எஸ். இது ரொம்ப நல்ல நியூஸ் ஆச்சு. இதை நான் கண்டிப்பா செய்வேன். என்னைய நீங்க நம்பலாம் பாஸ். தாராளமா நம்புங்க. இருக்கட்டும்டா, பரவாயில்ல. உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உங்களை எப்படி விரட்டுறதுன்னு கத்துக்கிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்டா. அவன் பார்த்திருப்பான். டேய் அண்ணா, ஒருவேளை பார்த்துட்டானா என்ன? யாருக்கு தெரியும்? அவன் ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங்னு சொன்னான். ஒருவேளை கரடிங்க சாப்பாடு செய்யறத பத்தியோ? எப்பவும் சாப்பாடை பத்தி அவனுக்கு நினைப்பா. ஒழுங்கா கேட்டியாடா? நம்மளை எப்படி விரட்டுறதுன்னு அவன் கத்துக்கிட்டு வர போறானா? என்ன பண்றது? அவனை அதை செய்ய விடாம தடுக்கணும், அவ்வளவுதான். இல்லன்னா அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். இந்த பள்ளத்துல அவன் மாட்டிக்கிட்டானா அப்புறம் ட்ரைனிங்க்கு எப்படி போவான்? டேய் அண்ணா, இது நிஜமாவே நல்ல ஐடியாடா. சரி, இப்ப நாம அவனை இங்க கொண்டு வர்றதுதான் நம்மளோட வேலை. டூத் பிரஷ் எடுத்தாச்சு, டவுசரும் எடுத்து வச்சாச்சு. யா, அப்புறம் நீ, அப்புறம் இது, எல்லாமே எடுத்து வச்சாச்சுடா. என்னத்தையோ மறந்துட்டனே. என்னோட காமிக்ஸ் புக்கு. என்னோட சூட்கேஸ் எங்கடா போச்சு? என்ன இவங்களா? அச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா.
நீ கீழே விழுந்துட்ட. டேய், சிரிக்கிறத நிறுத்துறீங்களா இல்லையாடா? இதுதான்டா உங்க கடைசி சிரிப்பா இருக்க போகுது. அச்சச்சோ, இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு. டேய், எங்கடா ஓடுறீங்க? ஓடாதீங்களா? எங்கடா போறீங்க? அடேய், அவனுங்களை காணோம். ஆட சட். ஓ, இன்னும் அப்படிதான் கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் வா வா வா. இது கண்டிப்பா பாஷோட காலா தான் இருக்கும். பாஸ், உன்னை கிளம்ப சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சிருக்க பாஸ். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கேன். நான் எப்போ கிளம்பணும்னு சொல்லுங்க. டேய் அண்ணா, நம்ம ட்ராப் வேலை செய்யலடா. அவன் அதை சுத்தி நடந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? இப்ப பாரு. ஆமா ஆமா ஆமா, அதேதான். லோகர்வேக். ஆ? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். வேக், ட்ரைனிங் கேம்ப் நகரத்துக்கு வெளியில இருக்கு. உன்னோட அட்மிஷன் ஸ்லிப்பை மறக்காம எடுத்துட்டு போ, இல்லன்னா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா போய் சேரு. அட்மிஷன் ஸ்லிப்பை மறந்துடாத. வலிக்குதே. கண்டிப்பா இது அவங்க ரெண்டு பேரோட பிளானா தான் இருக்கும். அடே, உங்களை நான் வெளியே வந்தா ஒரு வழி பண்ணிடுவேன்டா. நீ வந்தாதானே ஏதாச்சும் பண்ணுவ. டேய் தம்பி, வாடா போலாம். இவன் இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கட்டும். சரி. அடே, எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. இது என்னதுடா? காப்பாத்துக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க. வெளியே வந்து விட்டான்டா. அந்த குட்டைகளை மட்டும் பிடிக்கவே இல்லை. ஹாய் லோகர்வேக். உன் வண்டியை நாங்க கடனா எடுத்துக்கிறோம். பண்றதுக்கு ஏதாவது இருக்காடா? கரெக்டா சொன்ன லோகர்வேக். ஏய் வேக், ஐயோ பாவம், மறுபடியும் நீ மேல வர வேண்டியது இருக்கு. அடே, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. இன்னைக்கு உங்களை நான் சும்மா போட மாட்டேன்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? தைரியம் இருந்தா இப்ப வெளியே வந்து விளையாடுங்கடா பார்க்கலாம். நான் ஒண்ணு கோவப்படலடா. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஹனி கொடுக்கதான் கூப்பிடுறேன். ஹனியா? இரு தம்பி. ஆ? சீக்கிரமா வாங்கடா, என்கிட்ட நிறைய ஹனி இருக்கு. வாயை மூடுறா தம்பி. எனக்கு பசிக்குது. புரிஞ்சிருச்சு. எனக்கு இங்கதான் எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்னதுடா இது? ஹா, என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு புழுக்கமா இருக்கு. காத்து கொஞ்சம் கூட வரல. இந்த தண்டி இருந்துகிட்டு அவங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க? என்னோட தொப்பி எங்கடா போச்சு? கண்டிப்பா இதுவும் அவங்க வேலையா தாண்டா இருக்கணும். வெளியே வந்துருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் தான் என் தொப்பி எடுத்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருக்கடா. என்னோட தொப்பி கிடைச்சிடுச்சு. கிட்ட வந்துட்டா. எங்கடா போச்சு அது? என்கிட்ட வந்துரு. உன்னைய நான் மிஸ் பண்ண. என்னது? என்னடா நடக்குது இங்க? ஹாய், எப்படி இருக்க? ஓ, சீக்கிரமாவே கீழே போயிட்டான். லோகர்விக் அவனோட தொப்பியை மறந்துட்டு போயிட்டானே. நீயே வச்சுக்கடா. உன்னோட பரிசா வச்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தலை சுத்துதே. மரம் வெட்டுறவங்களோட ட்ரைனிங் கேம்பா. நல்ல வேலை, ஒரு வழியா நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ சாதிக்க போறேன். யாராச்சும் கதவை திறங்கப்பா. என்ன வேணும்? என்னோட பேரு விக்கு. இந்த ட்ரைனிங் கேம்ப்ல எனக்கு அட்மிஷன் இருக்கு. உன்னுடைய அட்மிஷன் ஸ்லிப்பை காட்டு. எனது அட்மிஷன் ஸ்லிப்பா? அட்மிஷன் ஸ்லிப் இல்லாம உள்ள சேர்க்க முடியாது. என்ன? நான் உள்ள வருவதா? இரு இரு, கதவை சாத்தாதையா. என்னது இது? சாப்பிட ஏதாவது இருக்குமோ? என்னது இது? இது ஒண்ணு சாப்பாடு இல்ல. அட்மிஷன் ஸ்லிப்ரா தம்பி. மரபற்றவங்களோட ட்ரைனிங் கேம்புக்கு. இதை இன்னொரு கிஃப்டா வச்சுக்கூட தம்பி. ஆச்சு. ஆச்சு. எனக்கு எதுக்கு? நாம கிளம்பலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கதவை திறந்து விடுங்கய்யா ப்ளீஸ்.
இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இன்னைய நாடு என்னோட கையில தான் இருக்கு. முதல்ல சாப்பிடணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குமாச்சு. இதோட வாசனையே கபகமான இருக்குடா. யாராவது இவ்வளவு காலையிலேயே எனக்கு யாராவது கால் பண்றது? ஹலோ, எவட்டாது? அச்சோ, என்னோட போனு, என் போனு வெடிச்சுடுச்சு. பாஸுக்கு தெரிஞ்சதுன்னா செத்த. என்கிட்ட இப்ப புது போன் வாங்குறதுக்கெல்லாம் காசு சுத்தமா இல்லையே. உங்களுக்கு புது போன் வாங்கணுமா? ஆனா உங்ககிட்ட காசு இல்லையா? இன்னைக்கு புது மீ போனை வாங்குங்க. ஒரு கால் பண்ணா போதும். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். எப்படியும் அந்த பழைய போன் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு புது மாடல் போனை கொடுப்போம். அந்த போன்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னா மரம் வெட்டுறத பத்தியும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மரம் வெட்டுறதுக்கு கூட இதோ இப்பவே வந்துட்டேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா அந்த போனை வாங்குங்க. அப்படின்னா அந்த கரடிக்கு 2 பேரும் என்ன பண்றது? இந்த நிமிஷமே நீங்க புக் பண்ணீங்கன்னா வேட்டையாடுற ஆப் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் என்னவோ இடிக்குது. காசு கேக்கடா போறது. இது வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான். என்ன 10,000? இது ரொம்ப உடனே ஆர்டர் பண்ணுங்க. என்கிட்ட சுத்தமா காசே இல்லையே. எப்படி வாங்குறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போன் உங்களுக்கு சொந்தமாயிடும். இப்போ 1000 ரூபாய் கொடுத்து இதை சொந்தமாக்கிக்கோங்க. இது உங்களால நம்ப முடியல? என்னது நிஜமாவா? முதல்ல கால் பண்ற 50 காலருக்கு வெறும் 100 ரூபாய்க்கு இந்த போனை கொடுக்கறதா முடிவெடுத்திருக்கோம். நம்பவே முடியலையே. உடனே போன் பண்ணுங்க, போனை வாங்குங்க. இதுக்கும் தயக்க வேண்டாம். உடனே போனை வாங்குங்க. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. முதல் 50 காலருக்கு வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். சீக்கிரமா பண்ணுமே. ஐயோ, என்ன நம்பர் அது? கமான், போனை எடுங்க. இது ஷாப்பிங் நெட்வொர்க். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணும். அதாவது எனக்கு மீ போன் வேணும். கேடுச்சா உங்களுக்கு? மீ போன் இப்பவே வேணும். ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்சோட சாப்பாடு தேடுறது மட்டும் எனக்கு பிடிக்காது. என்னது இது? உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் லாகரவிக்கோட வீட்டுக்கு தான் போறான் போல. என்னவா இருக்கும்? மரம் வெட்டுறதுக்கு ஏதாவது வாங்கியிருப்பானோ? நான் போய் பார்த்துடுறேன். ஷாப்பிங் நெட்வொர்க்ல உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு சார். இதோ வந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு சார். இப்பவே பண்ணிடுறேன். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அத பார்த்தா சாப்பிடுற பழம் மாதிரி இருக்கு. என்கிட்ட வந்துட்டியோட சொல்லும். தப்பு பண்ணிட்டேன் விக். டபுள் வச்சுக்கிட்டு நீ மட்டும் தனியா சாப்பிடலாமா? இன்னொரு விஷயம், அண்ணனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்துடலாம். இது எவ்வளவு குட்டியா பெலிஷா இருக்கு. என்ன பார்த்து எல்லாரும் பொறாமப்பட போறாங்க. சரியா செல்ல குட்டி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாடி சொல்ல என்கிட்ட. வாவ், இதுல கால்குலேட்டர் கூட இருக்கு. இதுக்கப்புறம் கைய வச்சு எண்ணவே வேண்டாம். அட, அப்ப சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? முதல்ல இதுல என் அழகடா எப்படி படம் முடிஞ்சிருக்குன்னு பாக்குறேன். அடடா, ரொம்ப நல்லா இருக்கு. அழகுடா இப்படிதான் இருக்கணும். கேமரா சூப்பரா கலகலா இருக்கு. இதுல வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அதையும் பாத்துருவோம். என்னதுடா இது? வாவ், இது அற்புதமா இருக்கு. இந்த அருமையான போனை வச்சுக்கிட்டு அந்த கரடிகளை ஒரு வழி பண்ணி என்னோட வேலையை நான் தாராளமா முடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் வேற என்னெல்லாம் இதுல இருக்கு? இது என்ன? இதுவும் ஒரு வகையான ஆயுதம் தான். ஒன்னும் ஆகலையே. அச்சோ, நல்ல வேலை தப்பிச்ச. இந்த போன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. என்னோட போர் அடிக்கிற வாழ்க்கைக்குள்ள நீ வந்து ஒளி வீசிட்டப்பா.
அடேங்கப்பா, இது அற்புதமா இருக்கு. உண்மையிலே இது போன் இல்ல, என்னோட ஆயுதம். இப்போ அந்த கரடிகளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அறிவாளியா இருந்தா நீங்களும் இந்த மாதிரியே போன் வாங்குங்க. வாவ்! இந்த மரம் நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருக்குது. நாம செக் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல எவனும் இல்லை. தாராளமா இந்த மரத்தை வெட்டி போட முடியும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் மரத்தை வெட்டுவேன். இதுக்கு வெறும் டெடி பேர் தான்டா விக்கு, பயப்படாத. உங்களை பார்த்து நான் எதுக்குடா பயப்படணும்? அப்படியே உங்களை வச்சு என்னோட போனையும் நான் டச் பண்ற வேண்டியதுதான். ஏய் டப்ளு, இவன் ஏதோ ஆயுதம் வச்சிருக்கான்னு சொன்ன. இவன் கையில சின்னதா கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா, அததான் சொன்னேன். ஆனா நான் பார்த்தேன், அது ஆபத்தானது. என்ன நம்பு. அப்படியா? நீ நிஜமாடா சொல்ற? என்னடா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி பேசி அழுது போச்சுடா. வேலையை பார்க்கலாம், வரீங்களாடா? ஓ, சும்மாச்சுக்கும் இது வெறும் ட்ரையல் தான்டா. அடடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. டேய் டப்ளு, கண்டிப்பா விக்கி வச்சிருக்கிறதுல என்னவோ ஒண்ணு இருக்கு. அதை நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அது நான் தான் ஆபத்தானதுன்னு சொன்னேனே. எல்லாமே ஒண்ணுதான். நீ சரியா சொன்னடா. காட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான போனை இதான். இப்ப பாருங்கடா. நிஜமாவே நான் பயந்துட்டேன். இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் என் வழிக்கு வராதீங்க. புரியுதா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஓடு. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. நில்லுங்கன்னு சொல்றேன்லடா. நீங்கள் ரொம்ப ஓட விடுறீங்கடா. மாட்டீங்களாடா? இப்போ அடுத்த ஆயுதம் பாருங்கடா. பிடிக்கவே முடியாதுடா. கேட்டுச்சோடா. இதோ வந்துட்டா. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒன்னும் ஆகல. என்னடா ஆச்சு இதுக்கு? இது வேலை செய்ய மாட்டேங்குது. இந்நேரம் நீ பயக்கடிச்சு கீழே விழுந்திருக்கணும். லாகர்விக், இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கோ. என்னது பேட்டரி காலியா? என்ன நீ விளையாடுறியா? கிளம்பி வரும்போது தானே சார்ஜர் இருந்து எடுத்து. ஒரு நிமிஷம் இருக்குப்பா, என்கிட்ட இன்னொரு பேட்டரி இருக்கு, நான் மாத்தி பாக்குறேன். இதோ நான் போட்டுட்டேன். என்னோட போனு என்னோட செல்ல குட்டி போடு என்கிட்ட வந்து. அடே, உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட விளையாடுறத நீங்க முதல்ல நிறுத்துக்கடா. உங்க கதை என்னையோட முடிஞ்சுடா. இந்த ஒரு பட்டன் போதுடா, அவங்க தூக்கிடுவேண்டா. என்னது இப்ப யாரு உங்ககிட்ட பூ கேட்டது? என்னதுடா இது? ஃப்ரையிங் பேனா? இதுல ஏதோ மிஸ்டேக் நினைக்கிறேன். எதையாச்சும் உருப்படியா கொடு. இதை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப வாங்கடா நம்ம விளையாடலாம். நம்ம செத்தோம். இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரும் டாடா சொல்லுங்கடா. ஒரு நிமிஷம். ஹலோ, யார் பாது? யாரு போன் கம்பெனியா? என்னது பில்ல கட்டணுமா? நான் இன்னும் ஒரு நாள் கூட பண்ணலையேப்பா. என்ன ஆப் உபயோகப்படுத்துறதுக்கு காசு கட்டணுமா? என்னடா நீங்க திருடுறீங்களடா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நடந்துக்கே இல்லடா. என்னடா ஆச்சு? அவன் போனை கட் பண்ணிட்டான். அந்த போனை புதைக்கிறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சுடா. இல்ல வேணாம் வேணாம், இங்க இருந்து போயிடுங்கடா ப்ளீஸ். மூஞ்சில கை வைக்காதீங்கடா. உங்களுக்கு புது போன் வாங்கணுமா? வாங்குறதுக்கு காசு இல்லையா? ஆனா உடனே இந்த மீ போன ஆர்டர் கொடுங்க. இப்போ இந்த போன் ஃபேமஸ் ஆனதுனால வெறும் இப்போ 10,000 ரூபாயில இருந்து 1000 ரூபாயா மாத்தியாச்சு. இதோட குறைஞ்ச வரைக்கும் வாங்கணுமா? வெறும் 99 ரூபாய் தான். உங்க ஏமாத்து வலையை நிறுத்துக்கடா. போன் எடுத்து ஆர்டர் கொடுங்க. உடனே தலைவலி வந்ததாடா மிச்சம். டிவியில காட்டுறது எதையுமே நம்ப கூடாதுன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. என்னமா நம்மள ஏமாத்துறாங்க இவங்க. மிஸ்டர் வீக், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அது நான் தான்ப்பா. இதோ வந்துவிட்டேன். என்னதுடா இதெல்லாம்? போன் பில்லா?
எலக்ட்ரிக் ப்ராடக்ட்டுக்கு 300 ரூபா வந்திருக்குது. இந்த அமௌண்ட்டை நீங்க உடனே பே பண்ணி ஆகணும். என்னடா இத்தனை பில் அனுப்பியிருக்காங்க? அடே என்னடா நடக்குது இங்க? எனக்கு இங்க சோத்துக்கே வழி இல்லையடா.